வணக்கம் சகோதர சகோதரிகளே. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அறிவியல், சமூகவியல், புவியியல் இப்படி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வளர்ந்து கொஞ்சம் பெருசாகிட்டோம். அரசியல் அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அரசியல் இது கூட இன்னொன்று சண்டை போடுறது யார்? அரிசியியல். அரசியல் சரியாக இருந்தால் அரிசியல் அப்படின்னு ஒன்று ரொம்ப சரியாக இருக்கும். ஆனால் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பணவியல்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டுக்கிட்டு இருக்கு. 60 வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடச்சி. ஆனால் இன்னும் அந்த சுதந்திரம் யார்கிட்ட இருக்குன்னே தெரியலங்க. தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ மாநிலம் இருக்குது இந்தியாவில். ஆனால் நாடுன்னு பேர் வச்ச ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். காஃபி வித் எம்எல்ஏ மார்ச் 19 வள்ளூர் கோட்டத்தில் காலையில் 9 மணிலேருந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. காஃபி வித் எம்எல்ஏன்னு எனக்கு பெரிய டவுட் என்னென்னா, அந்த காஃபிலேயாச்சும் A1 மில்க் வருமா இல்லை A2 மில்க் வருமா? ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். என்னென்னா, இன்றைக்கி டேட்டு மார்ச் 16. இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா 3.14 லட்சம் கோடி தமிழ்நாடு மேலே கடன் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பங்கு இருக்குது இல்லையா? யார் செலவழிச்சான்றது செகண்டரி. ஸோ ப்ரைமரி இஸ் தமிழ்நாடு மேலே 3.14 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. இது பத்தலையாங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்க? 41,965 கோடி கடன் வாங்க போகிறாங்க. இதுதான் அடுத்த பிளான். ஏன்னா ஏற்கனவே வாங்கின கடன்லாம் செலவாயிடுச்சுல. ஸோ அடுத்த இன்சென்டிவ் இன்டு தி பவரில் கடன் வாங்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கட்டுற டேக்ஸ்லாம் எங்கே போகுது? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. திருப்பி நமக்கு வராதில்ல. ஏன்னா அதெல்லாம் கோயில் உண்டியல் மாதிரி. ஸோ இப்போ இருக்க எத்தனை தொகுதி? 234 தொகுதி இருக்குது. 30 மாவட்டம் இருக்குது. ஸோ ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒரு 2 பேரோடைய ரோல் என்னங்க? ஸோ எனக்கு அரசியல் தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் அரசியல் செய்ய மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இவங்களோட மோட்டோ என்ன? யார் டார்கெட்டு? யாரோட ஆட்சின்றது முக்கியம் கிடையாதுங்க. யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சி. 5ஆவதுல படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்காக, மக்களால், மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு. அரசியல்வாதிகளும் மக்கள் தான், ஆனால் அவங்க மக்களுக்காக செய்யலைங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு? இப்போது 2 கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி, எதிர்கட்சின்னு. நீ செய்கிறது நான் குத்தம் சொல்கிறதும், நான் செய்கிறது நீ குத்தம் சொல்கிறதும் தான் இருக்குது. ஸோ இப்போ கூட பாருங்கள், நமது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கமலஹாசனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. விஸ்வரூபம் படத்தை பற்றி. அது தேவையாது? எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க. யாரை விமர்சனம் பண்ணால் என்னங்க? உங்களுக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஸோ இனிமேல் நான் கேட்க வர கேள்வி டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ யாரையும் டார்கெட் பண்ணி கேட்குற கேள்வி கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்களோட நோக்கம் உங்களை எதிர்க்கிறது கிடையாது. நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் எவ்வளோ செஞ்சிட்டீங்க. ஆனால் உங்களை அழிக்கிறதுன்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் உங்களை அழிக்கிறது எங்களோட ஒரு நோக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லது செய்வீங்க, இதுக்கப்புறமும் திருந்தி நான் ஒரு நல்லது செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்தில் நிலைக்கலாம். 60 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வரலாம். காற்று, தண்ணி. ஸோ காற்று இப்போ ஓசியில் கிடைக்குது இல்லையா? அதை மரம் கொடுத்துட்ருக்கு. அதையும் அழிச்சிட்டே வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கோயம்புத்தூர் காட்டை அழிச்சிங்க, திருவண்ணாமலையில் அழிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி மரம் வேணும்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருக்கணுன்ற விஷயம் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ப்ளஸ் இட்ஸ் ஜென்ரல் காமன் சென்ஸ்.
ஆனால் வந்து ஹைவேஸ் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதனால் நாங்கள் மரத்தை பிடுங்குறோம் அப்படின்ட்டு அடுத்து நீங்கள் திருப்பி அதில் மரம் நடுவீங்க, மரக்கன்று. அது திருப்பி 20 வருஷம் ஆகும் அந்த இடத்துல மரம் வர்றதுக்கு. ஸோ அந்த 20 வருஷம் வரைக்கும் அந்த இடத்தோட நிலைமை என்ன, அதை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி தாங்க. தண்ணி இல்லைன்னா விவசாயம் இல்லைங்க. தண்ணி எங்கே போச்சு? எனக்கு ஒரு சில கேள்விலாம் இருக்குது. என்னென்னா, தண்ணி இல்லாமல் இது வரைக்கும் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் இழுத்து மூடிருக்கீங்க, எத்தனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து நஷ்டத்தில் போயிருக்கு, எத்தனை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இழுத்து மூடிருக்கீங்க, எத்தனை ஸ்விம்மிங் பூல்ஸ் மூடிருக்கீங்க. ஸோ நீங்கள் 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேர்லலாம் உங்கள் வீட்டிலலாம் எத்தனை ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, எவ்வளோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஹோட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அங்கே வர்ற தண்ணி உங்களுக்கு மட்டும் எப்படி வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக? இவ்வளோ ஏங்க சாராயம்னு ஒன்று காய்ச்சிட்டு இருக்கீங்க, டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, பெருசாக ஒரு ஆப்பு. அது எதுக்காக? சில பேர்கிட்ட நான் கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் மூட வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை, படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நீங்கள் நவீன முறையில் சாராயம் காய்ச்சி சாவடிக்கலான்னு பார்க்குறீங்க இல்லையா? சாராயம் காய்ச்சத்துக்கு மட்டும் எப்படிங்க உங்களுக்கு தண்ணி வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது? இது மட்டும் சொல்கிறீங்க. 500 கடைகள் மூடப்படுகிறது, 1000 கடைகள் மூடப்படுகிறது, ஹைவேஸில் இருக்க கடைகள் மூடப்படுகிறது, ஸ்கூலு, கோயில், காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து மூடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது மூடுறீங்க, ஓகே. ஆனால் இதனால் எத்தனை டாஸ்மாகில் உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ தண்ணி மிச்சமாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களோட மேனுஃபேக்சரிங் லெவல் குறையிலைங்க, நீங்கள் கடையை தான் மூடுறீங்க. ஆனால் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நீங்கள் தண்ணி இது வரைக்கும் இது பண்ணவே இல்லையே. ஸோ அந்த டாஸ்மாக் பிளான் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 60 வருஷம் ஆச்சு சோதனை கிடச்சி. ஸோ இந்த 60 வருஷத்தில் நான் கேட்ட மாதிரி எத்தனை இதெல்லாத்தையும் நீங்கள் மூடிருக்கீங்க, எதெல்லாம் பேன் பண்ணியிருக்கீங்க சொல்ல முடியுமா? எங்களுக்கு அந்த பதில் வேணும்ல. ஸோ இப்போ இவ்வளோ கோடி ரூபா வந்து கடன் இருக்குங்க, 3.14 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது தமிழ்நாடு மேலே. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா உங்களால்? ஸோ இத்தனை கோடி வாங்கணும், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணிக்காக எத்தனை அணை கட்டினீங்க? கடைசியாக வந்து தமிழ்நாட்டில் எப்போ இங்கே அணை கட்டினாங்க? 2 நாள் முன்னாடி பேப்பர் பிடிச்சதில் 60 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அரசியல் சாம்ராஜ்யம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ தண்ணிக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ண கிடையாது. ஆனால் விவசாயத்துக்கு தவிர, ஒரு தாயோடைய கருவறைக்கு தவிர மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஏன் இல்லை, ஏன்னு கேட்குறேன். விவசாயம் தானே முக்கியம். சோறு இல்லாமல் நம்ம வேறு ஏதாச்சும் சாப்பிட முடியுமா? சில்லறை இதெல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? பொறுக்கி சாப்பிட முடியாது. சாப்பிட்ற திறமை இருந்தால் சாப்பிட்டு காட்டுங்க. ஸோ அத்திக்கடவு, அவிநாசி அத்திக்கடவுன்னு ஒரு திட்டம் இருக்குன்ற விஷயமே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியுங்க. அது என்ன அவிநாசி அத்திக்கடவு? அதாவது 60 வருஷமாக, ஸோ அகெயின் அந்த 60 வருஷம்தான் கேள்விக்குறியாக நிற்கிது. 60 வருஷ பிளான் அது. ஸோ எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஏதோ பிளான் போட்டாங்கன்ட்டு ஸோ யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுட்டேன். ஸோ என்னென்னா, அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது, கோவை, ஈரோடு, திருப்பூர். சரிங்களா? ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 538 குட்டை, 71 கிணறு, இது வழியாலாம் தண்ணி போகும். சரிங்களா? ஸோ 35 கிலோமீட்டருக்கு பிரதான வாய்க்கால் இருக்குது, கிளை வாய்க்கால்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த திட்டத்தை மட்டும் பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் தனியாக நம்ம வந்து உட்காந்துட்டு ஜேசிபி வச்சு எங்கேயும் குழி தோண்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எல்லா வழியும் செஞ்சுருக்கு. ஆனால் என்ன ஆச்சு? தண்ணி மட்டும்தான் அதில் வரல. ஸோ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பண்ணால் மட்டும்தான் அங்கே தண்ணி வரும். இந்த தண்ணி வரதால் என்ன போகுது? தண்ணி 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிடைக்க போகுது. அதாவது 200 கிராமங்களுக்கு தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். 200 கிராமங்கள் தண்ணி இல்லாமல் அவசப்பட்டுருக்காங்க 60 வருஷமாக.
ஸோ இதனால் வந்து அங்கே இருக்க நிலத்தடி நீர் மட்டம் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலலாம் 20 அடி 30 அடி ஆழத்தெல்லாம் போர் போட்டு தண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இப்போது அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து தண்ணி போர் போட்டு எடுக்கணும்னா 1500 அடி போனவங்க. 1500 அடிக்கு போனால் அங்கே நல்ல தண்ணி கிடைக்குமா? அதை குடிக்க யூஸ் பண்ண முடியுமா? விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா? எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? பாசனத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா? எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இது இப்படியே இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போச்சுன்னு வைங்களேன், தண்ணி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மீத்தேனே எடுத்துடலாம் டேரெக்டாக. இந்த 200 கிராமத்துலேயும் மீத்தேன் எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் உள்ளே போயிட்டே இருக்குது. எதாக இருந்தாலும் பயன்படுத்தினா தானே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குது சென்னையில்? லிஸ்ட்டு பார்த்தேன், 14 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. டாஸ்மாக் எத்தனை இருக்குது சென்னையில்? 140 இருக்குது. ஸோ விச் இஸ் த ப்ரியாரிட்டி? யாருங்க அல்டிமேட் டார்கெட்டு? குடிக்கிற மக்களா இல்லை குடிமக்களா? யோசிங்க. எங்கே போச்சு? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எல்லாம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்ற விஷயமே வந்து பாதி பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கே முழுசாக, அங்கே வேலை செய்கிற வார்ட் பாய்க்கே முழுசாக தெரியுமான்ற விஷயம் தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்னலாம் இருக்குது, பிளட்டில் ஆரம்பித்து ஆர்கன் டொனேஷன் வரைக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யார் இதெல்லாம் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறா? மக்களுக்கு இதெல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி அரசு சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னு. அரசு சலுகைகள் இருக்கிறது வந்து மேல்மட்ட மக்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது. மேல்மட்ட மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கவங்களாம் என்ன அப்படியே கீழே போயிட வேண்டியதானே? ஓகே, ஸோ ஹாஸ்பிட்டல் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இபி எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகி போயிடுச்சு இப்போ. ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லைனாலும் அடுத்து எங்கேயாச்சும் தேடுறோம். கரண்ட் வேணும். பவர் பேங்க் இருந்தாலும் அதுக்கும் வந்து சார்ஜ் போட்டு வச்சாலும் தான் தேவை. சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்னு இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது. இதில் எனக்கு என்ன டவுட்னா, கரெக்டாக மேடை போடுறப்ப மட்டும் வந்து எந்த விதமான ஒரு பவர் கட்டும் வர மாட்டேங்குது. தெரு மேடை போட்டுடுறீங்க, அப்பப்போ மீட்டிங் போட்டுடுறீங்க. அந்த டைமில் இபி வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க? ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் நான் அப்படி ஒரு மீட்டிங் பார்த்ததில்லை. ஜென்ரேட்டர் போட்டு யூஸ் பண்ணி எந்த மீட்டிங்குமே பார்த்ததில்லை. என்னமோ போகிற வழியில் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது பக்கத்து இதில் பார்க்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து சிம்பிளாக கரண்ட்டை இழுத்துடுறீங்க. அதெல்லாம் யார் கரண்ட்டு? மக்களுக்காக பேசுகிறீங்கன்றதுனால மக்களோட மடியிலே கை வச்சு கரண்ட்டை இழுத்துடுறீங்க. ஸோ அந்த இபி யார் கட்டுவா? இபி வெளியே ஏறிட்டு போகுது, இறங்கிட்டு போகுது, என்னமோ அது இதுன்றீங்க. போச்சு. ஸோ இபிக்கு ஆல்டர்னேட் என்னங்க? சோலார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சோலார் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வந்துடுமா? ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வைக்கலாம் இல்லைங்களா சோலார் வச்சு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குங்க. டெக்னாலஜி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னால் மட்டும் போதாது, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சோலார் வைங்க. ஸ்ட்ரீட் லைட்டு நைட்டில் எரியட்டும். சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி லேடிஸு சேஃபாக போவாங்க, சேஃபாக வருவாங்க. அதை விட்டுட்டு வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? தப்பு நடந்ததுக்கு அப்புறம் போய் ஆறுதல் சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியும்? சரிங்க, தெருவுக்கு 2 போலீஸ் வைக்க முடியாது, ஆனால் தெருவுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வைக்கலாம். தப்பு செய்கிறவங்க மட்டும் வந்து கேமராவை ஒழிச்சு வச்சு ப்ராப்பராக எடுக்கிறான். ஆனால் நல்லது செய்கிறதுக்கு நம்ம ஏங்க அந்த தப்பை கண்டுபிடிக்கிறது நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணலாமே. அங்கங்கே வைங்க, சிசிடிவி கேமரா வைங்க. எல்லா இடத்துலையும் திருடு போகுது. சின்ன பசங்களாம் திருடுறாங்க, பக்காவாக சேனலைஸ் பண்ணுறாங்க. தப்பு செய்கிறவங்க சூப்பராக சேனலைஸ் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் வந்து பண்ணக்கூடாது? நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் கல்வித்துறை அமைச்சர் செம்ம காமெடி பண்ணார். எக்ஸாம் ஹாலில் தடவை வந்து நமது கல்வித்துறை அமைச்சர் வந்து கேமராமேனு பத்திரிக்கையாளர் எல்லாரையும் கூட்டின்னு வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் திருப்பி எக்ஸாம் வைப்பாரா?
இல்லை நான் அவ்வளோ நேரம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாரா, இல்லை எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தாரா? சச் அ காமன் சென்ஸ். எக்ஸாம் எழுதும்போது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் ஸ்குவாடே வந்து லிமிட்டடாக தான் போகும். செல்ஃபோன்ஸ் வந்து அலோவ் பண்ண முடியாத ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நீங்கள் வந்து டிஜிட்டல் கேமராவில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ அலப்பறை பண்ணியிருக்கீங்க. எஜுகேஷன் எல்கேஜிக்கு இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸுன்னு இருக்கு. கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் ப்ரைவேட் போயிட்டுருக்காங்க. ப்ரைவேட்லேருந்து என்ன பிரயோஜனம்? எஜுகேஷன் ஹை எண்டில் கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு ஒரு இதை சொல்கிறாங்க. என்னமோ நம்ம குழந்தைங்க நம்ம படிக்க வச்சு தானே தெரியும். ஸோ என்னென்னா எஜுகேஷனில் என்னெல்லாம் இருக்குங்க, இவ்வளவு இது வந்துருச்சு டெக்னாலஜி. ஸோ தன் குடும்பத்தின் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவன் தலைமுறையோட கடைசி விவசாயி அந்த பையனோட அப்பான்ற விஷயம் பல பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது தெரியும் போது அந்த அப்பா அந்த தாத்தாலாம் உயிரோட இருக்காங்களா? இல்லை. ஏன்? கடனை கட்ட முடியலைங்க, செத்து போயிட்டாங்க. கோடி ரூபா கடன் வாங்கினவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும். தன்னோட படிப்புரிமைக்காக கடன் வாங்கினதை கட்ட முடியாமல் வந்து வேலையும் கிடைக்காம லட்சக்கணக்கில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு வேலை கிடைக்குதா? இல்லை. கார்ப்பரேட்ஸ், த மைண்ட் கேம். கார்ப்பரேட்ஸ் எங்கே இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. கார்ப்பரேட் செய்யலாங்க, ஆனால் கார்ப்பரேட்டுக்கு முன்னாடி கார்ப்பரேஷன் ஒன்று இருந்தது தெரியுங்களா? நம்ம ஊரில் என்னங்க வளம் இல்லை. வீட்டுக்கு ஒருத்தனை வந்து முன்னாடிலாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தனை போருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு ஒருத்தனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. காசு சம்பாதிக்குது. காசு சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறோம்? காசு முக்கியம், காசு தான் முக்கியம்னு கிடையாது. வீட்டுக்கு ஒருத்தனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. என்ன பிரயோஜனம்? அங்கே போனால் அவன் அவன் அங்கேயும் அடிக்கிறான், வெளியே போடான்ட்டு. அந்த அவமானம்லாம் தேவையா? நம்ம நாட்டில் என்னங்க வளம் இல்லை. இங்கேருந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லேண்ட் மாஃபியா. ஸோ லேண்ட் மாஃபியா அதே மாதிரி இந்த எஜுகேஷனுக்காக தன்னோட நிலத்தை விற்று பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த நிலத்தோடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது வந்து விவசாய பூமி தான் அப்படின்னு. அதோடைய உண்மையான தன்மையை நம்ம வந்து அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். மார்ஸுக்கு செயற்கைக்கோள் அனுப்பிச்சு அங்கே உருளைக்கிழங்கு இருக்குது அது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கோம். பூமியில் என்னங்க இல்லைங்க. ஒரு கிரகத்தை அழிச்சிட்டு இருக்கிறது போதாதான் இன்னொரு கிரகத்தை வேறு அழிக்கணுமா? இங்கே இருக்கிறத என்ன செய்ய முடியுமோ செய்வோம். எவ்வளவோ கோடி ரூபா செலவு பண்ணாங்களாம். லேண்ட் மாஃபியா கார்ப்பரேஷனுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. கார்ப்பரேஷன் மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இப்போ போன மாதம் கதைப்படி சோழிங்கநல்லூரில் இடம் பேர் மறந்து போச்சு. ஸோ அங்கே வந்து இந்த பறவைகள் சரணாலயம் மாதிரி அங்கே வந்து ஒரு அருமையான இடம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃப்ளட்டுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து காலியாக இருந்த ஒரே காரணத்தினால தான் அந்த சைட்லாம் தண்ணியால் மற்ற இடங்கள் பாதிக்கலை. இப்போ அதையும் அழித்து பில்டிங்காக கட்டிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கொஸ்டின். இனிமே வந்து எந்த ஒரு பொது இடத்தையும் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள் அத்தனை பேர்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தான் விற்கணும். சரிங்களா? அது வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருந்தாலும் சரி, மற்ற உயிரை அழித்து நாங்கள் வாழணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோ பறவைங்களை அழித்து நம்ம எதுக்கு வாழணும்? ஐடி கம்பெனி அங்கே பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட முடிஞ்சால் வந்து தடுக்கலாம். ஆனால் நீங்கள் தடுப்பீங்களா சொல்லுங்கள்? ஸோ ரோடு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஏறிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு பிரச்சனை, பஸ்ஸு ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பஸ் ஃபேர் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ட்டு. ஸோ பஸ் ஃபேர் யாருக்காக? பஸ் யாருக்காக? அந்த ரோடு யாருக்காக? நைட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ரோடு போட்டுருவீங்க. அது அழகாக லேயர் மாதிரி வீட்டு வாசலில் போட்ட மேட் மாதிரி அழகாக அதை எடுத்தால் பிச்சுட்டு வந்துடுது. ஸோ அந்த ரோடு வந்து தரமானதாக இப்போ அமையிறது கிடையாது. ரோடு போகிறன்ற பேரில் சைடில் இருக்க மரத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து எப்போது சரி செய்ய போகிறீங்க? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
லேடிஸ், பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா நம்ம மனுஷன் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, எத்தனை கண்ணோன்னா நமக்கு என்ன, கண்ணாடி போட்டால் முடிஞ்சு போச்சுன்ற கதை போய்கிட்டு இருக்கோம். ஸோ லேடிஸோட ப்ரிவென்ஷனுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பீங்க நீங்கள், என்ன மாதிரிலாம் ட்ராக் பண்ணுவீங்க? ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நந்தினி, ஹாசினி, கிருத்திகா இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ ஹாசினியோட பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் நெட்டில் கொஞ்சம் பார்த்தேன் நான் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம். போன வருஷம் 2016 ரேப் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தேன். நியூஸில் தான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு கற்பழிச்சிருக்காங்க. கற்பழிப்பு நடந்துருச்சு, அதுக்கு நியாயம் கேட்க பொண்ணுங்களையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கற்பழிச்சிருக்காங்க. பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது, சரிங்களா? பெத்த அம்மாவுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்படி போய்ட்டு இருந்தால் என்ன தான் ஆகுறது? ஸோ பெண் சிசு கொலை அது ஒன்று கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அதை இன்னமும் இன்றைக்கும் சில இடத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. எத்தனை ஹாஸ்பிட்டலுங்க லைசன்ஸ்டு ஹாஸ்பிட்டலாக இருக்குது? எத்தனை டாக்டர்ஸ் ஒரிஜினல் டாக்டர்ஸு? நிறைய பேர் ஃபாரின் போயிடுறாங்க. கேட்டால் இந்தியாவில் என்னால் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்க அங்கே போயிடுறாங்க. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் அங்கே போயிட்டா அப்போ இங்கே எதுக்கு இலவச மருத்துவம்னு அப்புறம் எதுக்கு ஒன்று இருக்குது? சொல்லுங்கள். இப்போது நம்ம பிஎம் மதிய உணவு திட்டத்தில் கை வச்சிருக்காரு. காமராஜர் படிக்காதவர், ஆனால் சாப்பிட போகிறதுனால படிப்பு கட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு இலவச உணவு போட்டார். இப்போ அதுக்கும் ஆதார் கார்டு அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. இந்தியா மேப்பில் அங்கங்கே ஃபுல்லாக இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஆரஞ்சு கலருக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ டிஜிட்டல் இந்தியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது பேக்ரவுண்டில் என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃப்ரண்ட் லைனில் பக்காவாக தெரியுது மக்களுக்காக எதுவுமே செய்யலைன்ற விஷயம். ஸோ ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி இருந்தாலும் அந்த மாநிலத்தோட மக்களுக்கு முழு மனதோட மன திருப்தியோட அவங்க கூட ஒன்றா சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இல்லையா செய்கிறவனுக்கு வழி விடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எம்எல்ஏன்னு எடுத்துக்கோங்களேன். உங்களோட தொகுதியில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்? உங்கள் தொகுதியில் எத்தனை விவசாயிங்க இருக்காங்க? அவங்க எவ்வளோ பேர் நிலத்தை இழந்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி விவசாயிகிட்ட போயிட்டு? சொல்லுங்கள். இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? உங்கள் தெருவை நீங்கள் சுத்தம் பண்ணலாம், தண்ணி வாய்க்கால் சாக்கடை இதெல்லாம் சரி பண்ணலாம், மரம் நடலாம், எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்க. இளைஞர்கள் இப்போ சமூக ஆர்வலர்கள்ன்ற பேரில் மாறிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் சரியாக இருந்தால் சமூக சேவைக்கு எதுக்குங்க இடம்? அந்த சமூக சேவையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. அவங்களோட கை கோருங்க. உங்கள் தொகுதி மக்களில் உங்கள் தொகுதியில் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க முடியாது சாதிங்க. உங்கள் தொகுதியில் இருக்க டாஸ்மாக் அழிச்சு காட்டுங்க. உங்கள் தொகுதியில் ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி காட்டுங்க. மக்களோட அப்பப்போ பேசுங்க. டெக்னாலஜி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு நம்ம மாறி சண்டை மட்டும் போட்டுட்டு இருந்தால் போதாது. அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும்? மக்களுக்கு அப்பப்போ ஒன்ஸ் இன் எ வைல் போய் நேரடியாக நம்ம எப்படி பேசலாம், அந்த மாதிரி யோசிங்க. மக்களுக்கு எதோ நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நல்லது செய்கிறதுன்றது எவ்வளோ விஷயம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் யோசிங்க. நிலத்தடி நீர்ன்றது இப்போ இல்லாமலே போயிட்டுருக்கு. ஸோ தமிழன் இந்தியன்னு ஒரு பாகுபாடு வந்துச்சு. நல்லது நடந்தால் தமிழன். ஸோ கிரிக்கெட்டில் அஸ்வின் சார் சாரி மன்னிச்சுங்க, உங்களை அன்வான்டாக இதில் இருக்கிறாங்க நினைக்காதீங்க. ஸோ அஸ்வின் சார், நம்ம தம்பி மாரியப்பன் இவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சப்போ இந்தியர்கள், ஆனால் மீனவர்கள் கொல்லப்பட்ட தமிழர்கள். ஸோ இது என்ன கதை? இது மனுஷங்க முதல்ல எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு
எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் மனுஷங்க ஒரு வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ முடியும். பிரித்து பேசாதீங்க, ஒத்துமையாக இருக்கும். மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பாருங்கள். இல்லையா செய்கிறோன்னா செய்ய விடுங்க. மாற்றி மாற்றி அவன் அதை செய்கிறான், இவன் இதை செய்கிறான் சொல்லிட்டு, அவன் என்ன குற்றம் சொல்கிறான், நான் அவனை குற்றம் சொல்கிறான்னு சொல்லிட்டு, இப்படி குற்றம் சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம என்னங்க சாதிக்க போகிறோம்? தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மனுஷனோட உயிரை வந்து மேல் லோகத்துக்கு அனுப்பிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நல்லபடியாக செய்யுங்க, மக்களுக்காக செய்யுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அதை எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ பேக் டு நிலத்தடி நீர் செறிவூட்டத்துக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக வந்து 2016, அதாவது மே மாதம் 5ஆம் தேதி 2016 3338 கோடி வந்து ஏஐடிஎம்கே வந்து சாங்ஷன் பண்ணாங்க. இது வந்து இதுவும் நியூஸில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், யூடியூப்பில். ஸோ அந்த 3338 கோடி எங்கே போச்சு? ஏங்க, அதாவது 3000 ரூபாய் எங்க, 3000 கோடி எங்க? அது ரெண்டுத்துக்கும் டப்புன்னு கேட்டால் கூட எனக்கு எத்தனை சைபர் வரும்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்க. மக்களுக்கு லஞ்சம் அப்படின்றது எப்படின்னா மூச்சு விடுற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து ஒரு சரியான வழிகாட்டியாக இல்லாட்டியும் தவறான வழிகாட்டியாக இருந்துடாதீங்க. நீங்கள் மக்களோட பிரச்சனையெல்லாம் வந்து நம்பிக்கை வேணும் எங்களுக்கு. நீங்கள் வந்து எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிட்டு அரசாங்கம் கொடுக்குற பணத்தை மக்களுக்கு செலவு செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டுருக்கோம். கள்ள ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் மீட்டிங்க்கு ஆள் சேர்க்குறன்ற பேரில் வந்து குவார்ட்டர் பிரியாணின்னு கொடுக்குறது, இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சுங்க. இந்த 2 கட்சியும் வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் மாறி மாறி வந்துட்டுருக்கீங்க, நாங்கள் ஏன் மாதிரி வந்துட்டுருக்கோம். அதுதான் வித்தியாசம். தப்பு உங்கள் மேலே மட்டும் கிடையாது, மக்களான எங்கள் மேலேயும் இருக்குது. நாங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் திருத்தணுங்க. நாங்கள் தப்பு செய்யறதுக்கு நீங்கள் வழிகாட்டியால் இருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? சென்னையில் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் 6 இருக்குது, சென்னையில் 6 தான் இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னாடி அதில் வந்து குடிக்கிறதும் குளிக்கிறதும் நீச்சல் அடிக்கிறதும் இவ்வளோ இருந்துச்சு. அந்த அருமையாக இருந்துச்சு. இப்போ அது ஏன் அப்படி ஆகிடுச்சு? ஸ்டாலின் சார் வந்து சொன்னார், டிஎம்கே ஆச்சப்போ சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காட்டுறேன், ஸோ எக்ஸட்ரான்னு எதுவும் சொன்னார். அது என்னாச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஸோ மேபி டிஎம்கே மறுபடியும் வந்து செய்வாங்களா? ஐ டோன்ட் நோ. என்னோடய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, எந்த ஆட்சியாக இருந்தால் என்னங்க, யாரோட ஆட்சியாக இருந்தாங்க, யாருக்கான ஆட்சி தாங்க முக்கியம். நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு போனால் அடுத்து நாளைக்கு வர்றவங்க நம்ம லீவுனா அடுத்தவனை வந்து கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறது இல்லையா? ஸோ எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி அது அவங்க செஞ்சது, அவங்க வந்து தொடங்கினது, அதை நான் வந்து செய்ய மாட்டேன், எனக்கு வந்து அது தேவையில்லாது அப்படின்ற விதண்டாவாதம் எதுக்கு? ஆட்சி மாறினாலும் மக்களுக்கான சேவை வந்து நிரந்தரமானதாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்சி தான் எங்களுக்கு தேவை, சரிங்களா? இப்படி மாற்றி மாற்றி வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு புதுசாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சிஎம் மாற்றிக்கிட்டு கிளாஸ் லீடரை மாற்றுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வெறுத்து போச்சு. வாழற ஒரு வாழ்க்கையை மனுஷனாக வாழ்ந்துட்டு போகணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு வந்து உங்களை அழிக்கணுமோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. நீங்கள் நல்லது செய்ய மாட்டேறீங்க, அதனால் எங்களை செய்ய விடுங்கன்னு நாங்கள் உங்கள்கிட்ட வாய்ப்பு தான் கேட்குறோம். ஒதுங்கிப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆட்சி முக்கியம். 570 கோடி கண்டெய்னர் எங்கே போச்சு? முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் போச்சு, அதுக்கான செலவு. டெட் பாடிக்கு வந்து அத்தனை கோடி ரூபா செலவு பண்ண வேர்ல்டுலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் அப்போலோ, தி கிரேட் அப்ளாஸ். அதை வந்து யாராச்சும் இப்போ வந்து எடுத்து இது பண்ணுவீங்களா? ஸோ இன்னொன்று, ப்ரெஸ் மீடியான்னு ஒன்று இருக்குது, ப்ரெஸ்டிடியூட்.
ப்ராஸ்டிடியூட் போய்ட்டு ப்ரஸ்டிடியூட்னு ஒன்று வந்துடுச்சு இப்போ. ஏன்னா அவங்க எது சொன்னாலும் நாங்கள் நம்பிட வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சரிங்களா? தேவையில்லாத நியூஸ் அவங்க ஏன் போட்டுட்ருக்காங்க? ஒரு ஜெயில் கைதி அவங்க வந்து எதை சாப்பிட்டா எங்களுக்கு என்னங்க? மக்களை திசை திருப்பாதீங்க. ஒரு நியூஸ் வருதுன்னா அதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் வந்து அந்த நியூஸை திருப்பி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ்க்கு வழிகாட்டியாக இருங்க. எந்த எம்எல்ஏவாச்சும் அதுக்கு போயிட்டு இது வரைக்கும் இது போட்டிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க மாட்டிங்க. ஏன்னா உங்களுக்கும் கட்சி தான் முக்கியம். ஸோ இப்போ இருக்க எம்எல்ஏ உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்களா? பணத்தை தவிர ஒரு மனுஷனாக உங்களை மதிக்கிறாங்களா? மனசை தொட்டு சொல்லுங்கள். அது இருக்கா இல்லையா? மனசை தொட்டு இல்லை. நான் கேள்வி கேட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அதை டவுட் வந்திருக்கும். ஏன்னா அது நடக்கிறது உண்மை தானே. மக்கள் 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 இதை வந்து யோசிங்க. வெளிநாட்டு குளிர்பானம், உள்நாட்டு குளிர்பானம், இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. தண்ணி, விவசாயத்தை தவிர மீது எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிட்டே போச்சு. கேன் வாட்டர் தான் இப்போ வந்துட்டுருக்கு. கிரவுண்டுடைய அந்த தண்ணி, அதாவது அந்த மண்ணோட தன்மை எப்படி குறையுது? பிளாஸ்டிக். அது பிளாஸ்டிக்னு எடுத்தால் பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வைரஸ். அது மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகுது. மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து மைக்ரோபீஸ் நுண்ணுயிரை வந்து வீணாக்குது. ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட தன்மை போயிடுது, தண்ணி போயிடுது. ஸோ பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் டம்ப் ஆகி தான் இருக்குது. பிளாஸ்டிக் பேன் பண்ண முடியாது, ஆனால் பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன் பேன் பண்ண முடியாது? இட்ஸ் கம் டு த கார்ப்பரேஷன், தென் கவர்மெண்ட். எல்லாருமே இப்படி விவசாயிகளுக்கு தேவையான இது கொடுக்காம விவசாயிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருந்தோம். எப்படி நம்ம பேன் பண்ண முடியும்? பண்ண முடியாது. சரி, சமூக ஆர்வலர்கள் வந்து இப்போ இருக்கிற எல்லா ஆறுக்கும் எல்லாத்தையும் தோர்வாகிட்டு இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுது, என்ன அப்ரிஷியேட் பண்ணுது? அதுக்கான டூல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சால் நம்ம நாட்டில் இருக்கிறத நம்ம சரி பண்ணாலே மக்கள் எவ்வளோ நிம்மதியாக வாழலாங்க. எவ்வளோ சமூக ஆர்வலர்கள் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, தெரு தெருவாக போய்ட்டு. அவங்களுக்கு வழி விடுங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. உங்கள் தொகுதியை சுத்தம் பண்ணுங்கள். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணால் பக்கத்து வீட்டு தானாக சுத்தமாகுங்க. சைபர் கிரைம் எந்த எம்எல்ஏ கேள்வின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதுக்காக சைபர் கிரைம்? மக்களை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இன்டர்நெட் மனுஷனோட 6வது விரலாக உட்காந்துட்ருக்கு. அதில் எவ்வளோ தவறுகள் வந்து நடக்குது. அதனால் மீடியா, அப்புறம் சினிமா, இன்டர்நெட், இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஸோ சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்க? எத்தனை ப்ரௌசிங் சென்டர்ஸ் இருக்குது உங்கள் தொகுதியில்? எத்தனை ப்ரௌசிங் சென்டர்ஸ் இருக்குது? எல்லாம் அப்ரூவ்டாக? எல்லா இடத்துலையும் வந்து ப்ராப்பராக வந்து பேரண்டிங் கண்ட்ரோல், அடல்ட் பிளாக்கிங் கண்ட்ரோல். அதாவது ப்ரௌசிங் சென்டர் நான் சிஸ்டமில் போய்ட்டு உட்காந்து ப்ரௌஸ் பண்ணுறேன்னா கூகுளில் போனால் எது கேட்டாலும் கொடுத்துருமே. அதில் வந்து செக்ஷுவல் கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட், அதாவது தவறான படங்கள், வீடியோஸு, ஃபோட்டோஸு, கதைகள், இதை வந்து பாதி பேர் பொதுப்போக்காகவே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரௌசிங் சென்டரில் வந்து பேரண்டிங் கண்ட்ரோல்னு சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. அதை வந்து யார் பண்ணியிருக்கா? இது யார் அதை வந்து மெயின்டைன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா? சைபர் கிரைம் ஹேவ் டு டூ. அதை நீங்கள் வந்து பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போ வந்து சும்மா இருக்கவனா ப்ரௌசிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம வந்து எப்படியெல்லாம் தடுக்க முடியும்? எல்லாரும் எங்கே பார்த்தாலும் வந்து கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து தவறு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே கேமரா ஒழிச்சு வைக்கிறது இப்போ கையிலே வந்துடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எல்லாருமே லைசன்ஸ்டு பர்சன் தான் இருக்காங்களா? அவங்கள நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் இருக்கா?
ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. என்னென்னா வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருந்தா ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தா, அதாவது என்னென்னா திருடர்கள் வந்து போடுற ஸ்கெட்ச் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஸ்டார் போட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த வீட்டில் எப்போனாலும் திருடலாம். ஸோ அந்த வீட்டில் திருடுறது ஒர்த்து இல்லை, அந்த வீட்டில் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நைட் டைமில் திருட முடியும், டே டைமில் திருட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ தேர் ஹேவிங் சம் கோட் வேர்டு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து வந்துருந்துச்சு. ஸோ போலீஸ் ஆஃபீஸரோட ப்ரொஃபைலில் இருந்து. ஐ திங்க் ஹீ இஸ் இன் ஃப்ரம் கேரளா ஆர் சம்வேர். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. சிசிடிவியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தவறுதை வந்து கம்மி பண்ணணும். ஸோ பல பேர்கிட்ட சொன்னப்போ அரசியல்வாதிங்க தப்பு செஞ்சுட்ருக்காங்க, நான் செய்கிற அந்த 1-2 தப்பெல்லாம் வந்து என்ன பெருசாக கணக்காக போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். சாதாரணமாக தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. ஸோ ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நல்ல வழி காட்டாட்டியும் தவறான வழியை காமிச்சிடாது. ஏன்னா காமிச்சிட்டு இருக்கீங்க, அது நடந்துகிட்ருக்கு. ஸோ தெருவை வந்து நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம கிராமம், நம்ம மாவட்டம், நம்ம நகரம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா சுத்தம் பண்ணலாம். அடுத்தவன் வந்து செய்கிறான்ட்டு நல்லதை செய்யுங்க, ஆனால் தப்பை வந்து காப்பி அடிக்காதீங்க, தவறான வழிகாட்டியாக இருக்காதுங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையை முழுசாக நன்மைக்காக, நன்மையாக, உண்மையாக வாழ்ந்துட்டு போகணும். அவ்வளோதான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்னங்க கொண்டு போகிறோம்? இயற்கை ஓசியில் கிடைக்குதுன்னா அதை அழிச்சிட்டு போயிடுவீங்களா? இயற்கையில் ஊறி போய் ஒரு சில விஷயங்கள் வந்து தான் இன்றைக்கி வந்து டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ டெக்னாலஜியை வச்சு இயற்கையை வாங்கிட முடியாது. இயற்கை இல்லைன்னா டெக்னாலஜி கிடையாது. ஆனால் டெக்னாலஜி வச்சு இயற்கையை நம்ம வந்து எதுவும் செஞ்சிட முடியாது. மக்களுக்காக யோசிங்க, மக்களுக்காக நல்லது செய்யுங்க. அறிவியல், சமூகவியல், புவியியல் படித்த எங்களுக்கு அரசியல் படித்து சாதிக்க தெரியாதவங்க தப்பாக இடம் போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்களும் வந்து எங்களை மாதிரி இருந்துட்டு வந்தவங்க. ஸோ படிப்பில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து செய்யலாம். எஜுகேஷன் சிஸ்டமில் குழந்தைங்களுக்கு எது தேவையோ அதை சொல்லிக் கொடுப்போம். எஜுகேஷன் சிஸ்டமும் மாற்றணும். படிப்பறிவு இல்லாதவங்களாம் வந்து அரசியலில் இருந்து எல்லாருமே காமராஜர் ஆகிட முடியாது, சரிங்களா? அதே மாதிரி வந்து கட்சி பேரை சொல்லி மக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. மக்களுக்கான ஆட்சி, அம்மா ஆட்சி, அப்பா ஆட்சிலாம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, அவங்க வந்து அந்த ஆட்சியை வந்து மீட்டெடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க, வளர்ச்சி இது பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே, செகண்டரி. அப்படி பார்த்தா இப்போ வந்து காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம், அம்பேத்கர், நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அவங்க பேரெலாம் சொல்லிகிட்டு இருக்கோமா இன்னமும்? அவங்க பேரை சொல்லாதப்போ இவங்க பேரையும் சொல்ல தேவையில்லைங்க. சரி, என்னென்னா யாரும் யார் பேரையும் சொல்லி காமிச்சு நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. யாருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? மக்களுக்காக, மக்களோட நல்லதுக்காக. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதுதான் வாழ்க்கை. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். என்னெல்லாம் முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ண முடியும் மக்களோட நல்லதுக்காக, நம்ம வீட்டு நல்லதுக்காக அப்படின்னு மட்டும் யோசிச்சு எதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சைபர் கிரைமுக்கான டைட் பண்ணாங்க. டேரெக்டாக நம்ம கூகுளில் பேரண்டிங் கண்ட்ரோல் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வந்து தனி மனித ஒழுக்கத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதை வந்து கொண்டு வரணும். எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் என்னெல்லாம் தேவையோ அதை கொண்டு வரலாம். மாற்றமின்றி மாறாதது, ஏமாற்றமின்றி மாறாததுன்ற நிலைமைக்கு எங்களை கொண்டு போயிடாங்க. நாங்கள் அதை விடவும் மாட்டோம். ஜாதி இல்லையடி பாப்பா, பாரதியார் பாட்டு. அது வெறும் பாட்டு இல்லை, உணர்வு. இந்த மாதிரி பாடத்தை படிக்க போகிற பள்ளிக்கூடத்துக்கு ஜாதி சான்றிதழ் வேணும். ஜாதி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நாட்டில். பிரச்சனை இல்லாமலாம் இருக்குது, 10+1 அவ்வளோதான். ஆனால் இது வந்து நம்பர் 1 போய் உட்காந்துட்ருக்கு, ஜாதின்ற பிரச்சனை. இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்?
அரசு வேலைகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜாதியில் மெயின் ரோல் நீங்கள் செய்கிறீங்க. எங்களுக்கு ஜாதி பாகுபாடு பார்த்து தான் நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நாங்களே எங்களுக்கு தேவையான செஞ்சுட்டு போயிடுறோம். நீங்கள் தேவை கிடையாது. இது வரைக்கும் உங்களோட ஆட்சி காலத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஜாதி பேரை சொல்லி என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க? தைரியம் இருந்தால் உங்களால் அது லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறத உங்களால் தடுக்க முடியுமா? காலேஜ் சீட்லேருந்து, போலீஸ் வேலையிலேருந்து, டாக்டர் வேலையிலேருந்து, எந்த பிரச்சனைனாலும் ஏன் ஜாதிக்காரன்? மனுஷ ஜாதிங்க, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. மனுஷன் மனிதாபிமானம் இருக்கிறதால தான் நம்ம வந்து மனுஷன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜாதியை வச்சு ஏன் வந்து பிரிக்கிறீங்க? நீங்கள் பிரிக்கிறீங்களோ பொறிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஆனால் ஜாதியை வச்சு மக்களுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு என் ஜாதிக்காரனுக்கு நல்லது செய்யணுன்ற பேரில் இன்னொரு ஜாதிக்காரனை வந்து தூண்டி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் அரசியல் செய்கிறீங்க சரிங்களா, ஜாதியியல் செய்யலை. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சும்மா ஏதோ இன்றைக்கி இங்கே வள்ளூர் கோட்டத்தில் வந்து ஒரு நாள் தானே, ஒரு நாள் முதல்வர் படத்தில் வர மாதிரி ஒரு நாள் பசங்கள்லாம் கேட்டு போய்டுவானுங்க. எப்படியும் நம்ம நாளைக்கு திங்கக்கிழமை புதுசாக இன்னொரு நியூஸ் எதாவது தட்டி விட்டோன்னா அவங்களாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மறக்க மாட்டோம். அந்த கூடி இருக்கிறது, இப்போ கூட போகிறது எல்லாம் வந்து நாளைக்கு புதுசாக முளைக்க போகிற விடிவெளிக்கு தான். ஏற்கனவே தீஞ்சு போன ஈயப்பத்திலைக்கு கிடையாது. நீங்கள் ஜாதி பிரச்சனையை உண்டு பண்ணீங்க அப்படின்னா ஜாதின்றதே ஒன்று இல்லாமல் பண்ணுறதுக்கான சக்தி எங்கள்கிட்ட இருக்குது. எங்களால் அதை செய்ய முடியும். உங்களை பகைச்சி தான் அதை செய்யணுன்ட்டு எங்களை அப்படி செய்ய வச்சிடாதீங்க. உங்களை நாங்கள் எதிரியாக நினைக்கல, நீங்கள் அதை தாண்டி எங்களை துரோகியை நினைக்க வச்சிடாதீங்க. ஜாதி, தலித் பெண் கற்பழித்து கொலை, ஏன் அவங்க வீட்டில் வந்து வேலை செய்யும்போது தான் தலித் பெண்ணுன்னு தெரியாது, உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்யும்போதெல்லாம் தலித் பெண்ணுன்னு தெரியாது, நாட்டில் வந்து முன்னேறும் போதெல்லாம் தலித் பெண்ணுன்னு தெரியாது, கற்பழிப்புன்னு வரும்போது மட்டும் கொலை ஏதாச்சும் ஒன்று ஏடாகணும் அப்படின்னா மட்டும் எப்படி தலித் பெண், தலித் மக்கள்னு ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க? மீடியா உங்களால் அதை மாற்ற முடியுமா? ஜாதி இல்லாத ஒரு நியூஸை உங்களால் கொடுக்க முடியுமா? சேனலுக்கு வந்து வச்சுருக்கீங்க, ஆளுக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சேனல் வச்சுருக்கீங்க. ஜாதியை பற்றி பேசாமல் இருக்கீங்களா? சேனல் டிஎம்கேக்கு ஒரு சேனல், ஏடிஎம்கேக்கு ஒரு சேனல், இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு சேனல் தான். மக்களுக்கு நீ எந்த சேனல் இருக்குது? டிஆர்பி ஏற்றுறதுக்கு தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க. சேனல்லாம் இழுத்து மூட முடியுமா உங்களால்? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நாங்களே நீங்கள் போடுற நியூஸ்க்கு விக்டிம்ஸ் ஆகிடுவோம். எங்களை வச்சே நியூஸ் போடுவீங்க, அதை நாங்களே பார்ப்போம், எங்களை வச்சே சம்பாதிப்பீங்க. ஆனால் எங்களுக்கான நல்ல எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து நியூஸில் காட்ட மாட்டீங்க. இந்த ஜாதியில் இந்த பிரச்சனை, அந்த ஜாதியில் அந்த பிரச்சனை, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்களும் உட்காந்து ரிமோட்டை வச்சுட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டோம். உங்களோட சேனல்ஸ் எல்லாம் உங்களால் மூடுவீங்களா? முடியாது. நியூஸில் மாற்றி மாற்றி A for apple, B for ball, இதை தான் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கீங்க. நான் செய்கிறது, உன்னை பற்றி நான் குறை சொல்கிறது, என்னை பற்றி நீ குறை சொல்கிறது, இப்படியே போய்ட்டுருக்கு. மீடியா எதுக்குங்க? நியூஸ் எதுக்குங்க? விளம்பரம்னு ஒன்று வருதுங்க, எதுக்கு அது? விளம்பரம் எதுக்குங்க? முன்னாடியெல்லாம் விளம்பரம் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்கிறது. சும்மா 4 பவுடர் அடிச்சுட்டு அங்கங்கே கிஞ்சி போன சட்டை பேண்டை போட்டுன்னு அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க. எவ்வளோ பேர் இத்தனை மாதிரி கிளம்பிருக்கீங்க? ஏதாச்சும் ஒன்றாச்சும் உருப்படியாக இருக்கா? மாற்றி மாற்றி ப்ராடக்ட்ஸை தான் வந்து எவனோ ஒருத்தர் சொல்கிறத நம்பிட்டு காசு வாங்கிட்டு விட்டுறீங்க. இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் நான், சேனலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா 14 லட்சம் 14 லட்சம்ன்றாங்க. ஒருவேளை அந்த ரீசன்னால தான் வந்து விவசாயி பற்றி எந்த நியூஸும் வர மாட்டேங்கிட்டோ?
விவசாயிங்க அப்போது அத்தனை லட்சம் கொடுத்து நியூஸ் போட சொன்னால் போடுவீங்களா? அப்போது இந்த ரூல்ஸ்லாம் யார் போட்டது? எவ்ரி திங் இஸ் கம்மிங் த்ரூ த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணுறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நான் படிக்கல இது வரைக்கும், இனிமேல் படிக்கணும்னு ஒரு வெறி வந்திருக்கு. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றி அமைக்கிற ஒரு வலிமை இல்லைன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம்ன்றது தேவையில்லாத ஒன்றாச்சு. சட்டத்தை யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. லீகல் இல்லீகல் இப்படி எல்லா விதமாகவும் போயிட்டுருக்கும். ஸோ அது சிம்பிளாக சொல்லணும், சினிமாவில் உண்மையும் நிஜத்தில் பொய்யும் 1000% ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுலேயும் ஏமாறுறது மக்கள் மட்டும்தான். நிலவை மாறுமா? மாறணும். உங்களை மாற்றுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களையே எங்களை மாற்ற வச்சுறாங்க. அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எத்தனை பேருக்கு தெரியுன்ற விஷயம் தெரியாது. எனக்குமே அதுக்கு முழுசாக தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ்க்கு எதுனா ஒன்றுனா ப்ளூ கிராஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த ப்ளூ கிராஸ் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறா, யார் வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறா, யார் வந்து அது ஒழுங்காக நிஜமாகவே அங்கே போகிற அனிமல்ஸ்லாம் வந்து ஒழுங்காக தான் வந்து பார்த்துக்கிறாங்களா? ஏன்னா எல்லாமே இன்றைக்கி 10-11 போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து உயிர் போனால் போட்டோம் அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது மிருகத்துக்கு வந்து யாருமே இன்னொரு கொடுக்கறது கிடையாது. இதை வந்து எந்த எம்எல்ஏ டேக் கேர் பண்ணுவாங்கன்ற விஷயம் தெரியல எனக்கு. ஸோ அவங்க இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து அனிமல் ரோடில் நாய் அடிப்படுறது, மாடு வந்து நிறைய அவதிப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறது, நீ யார்ப்பா, நீ யாருமா, மனுஷங்களுக்கே நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, நாய்கள்லாம் கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து யார் பதில் சொல்கிறது? ப்ளூ கிராஸில் நிஜமாகவே பார்த்துக்கிறாங்களான்ற விஷயம் தெரியல. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. அனிமல்ஸ்க்கு நம்ம போடுற சாப்பாடு பிளாஸ்டிக். ஸோ படித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து மனுஷனே மதிக்கிறது இல்லை, மிருகத்தை வந்து இந்த மாதிரி காலால் உதைக்கிறது, போகும்போது வண்டி ஏற்றி சாவடிக்கிறது, அதை துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கான அவேர்னஸ் எந்த எம்எல்ஏ வந்து டேக் கேர் பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்ற விஷயம் வந்து தெரியல. மாடு அடிமாட்டு விலை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஒன்றுலாம் நீலாம் அடிமாடுக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்ற ஒரு இருக்குது. இந்த அடிமாடுக்கு ஏன் போகுது, ஏன் அந்த மாடு வந்து அடிமாடு ஆகுது? மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து இங்கே வந்து லாரியாக அடிமாடு போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து முடிவு என்ன? ஆரம்பம் எங்கே? விவசாயம். ஸோ அங்கே வந்து எதுக்குமே ஒர்க் ஆகாது, பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாடை வந்து அடிமாடு விலைக்கு விற்றுடுறாங்க, எனக்கு வேண்டாம். ஸோ மாடுடைய மலட்டுத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. மனுஷங்களே மலடாகும்போது மாடு மலடாகலை. ஏன்னா அதுக்கு நம்ம தேவையான தீனி போடுறது கிடையாது. பசுமை தீனி அப்படின்னு ஒன்று இருக்குது. அகெயின் அது விவசாயிக்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ கால்நடைகளும் விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் சேர்த்து நம்ம அழிச்சிட்டே வந்துட்டுருக்கோம் மாடர்ன் வேர்ல்டில். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு வந்து என்னெல்லாம் செய்யலாம் அதை வந்து பெருசாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் நாங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இங்கே உட்காந்துட்டு இல்லை. ப்ராப்பராக செய்யுங்க. விவசாயிகளுக்கு அவங்கள மேலே தூக்க பாருங்கள், மேலேயும் வந்து அவங்கள கீழே அமுக்க பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் அரசு அதிகாரிங்கன்னாலே வந்து இப்போ வந்து லஞ்சம்ன்ற ஒரு விஷயம் சாதாரணமாக போயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லஞ்சம்ன்றது மூச்சு விடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சிசிடிவி வந்து லைவாக இருக்கணும். அந்த லைவ் வந்துட்டு எங்கே சிங்க் ஆகணும்? மீடியா.
எந்த சேனல் வந்து இதுக்கு பொறுப்பேற்க போகிறாங்க? எல்லாருமே டிஆர்பின்றாங்க. ஸோ அந்த டிஆர்பி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து காசு சம்பாதிக்கிற விஷயன்றது மட்டும் நல்லா தெரியும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தாலுக்கா ஆஃபீஸ், அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பென்ஷன் வாங்குறதுலேருந்து அப்புறம் நிறைய வீட்டு மனையிலேருந்து எல்லாமே வந்து அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். ஸோ இதை வந்து எந்த எம்எல்ஏ வந்து நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ண போகிறீங்க? தாலுக்கா ஆஃபீஸில் பர்சனல் நிறைய விஷயம் நானே பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வயசான பாட்டி வந்து 30 வருஷமாக நான் வந்து 5000 ரூபா என் வீட்டுக்காரர் சேர்த்த அந்த பென்ஷன் பணத்துக்காக நானும் வந்து 30 வருஷத்துக்குமா அலைஞ்சிட்ருக்கேன். 5000 ரூபா அவங்களுக்கு வர வேண்டிய பணம் 5000 ரூபா. ஆனால் வந்து அவங்க 6500 ரூபாய்க்கு மேலே நான் வந்து இது வரைக்கும் வரும்போதெல்லாம் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அதில் ஒரு சந்தோஷம் தெரியல. இருக்கிறவங்ககிட்ட வாங்குறீங்க, ஓகே, இல்லாதவங்கக்கிட்ட ஏன் வாங்குறீங்க? ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் சிசிடிவி மஸ்ட்டு, அது லைவாக இருக்கணும், மக்கள் வந்து பார்க்கணும். எதையோ டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், பயம் வரணும், பண்ணுங்கள். ஏன் பண்ண முடியாது? டோல், சுங்கவரி சாலை, சுங்கவரி வசூல் அப்படின்னு ஒரு பெருசாக நடந்துகிட்ருக்கு. கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 5 வருஷம் வந்து என்னோடய பொறுப்பு, இந்த ரோடை வந்து நான் ஃபுல்லாக பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோடு யாருக்காக? மக்களுக்காக தானே. அந்த டோலில் வந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் அங்கேயும் வாங்குறீங்க. டிராஃபிக் போலீஸ் அங்கங்கே நின்று அதுவும் வாங்குறீங்க. சில பேர் நியாயமாக இருக்காங்க, ஆனால் பல பேர் வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க. போலீஸ் தென் டிராஃபிக் போலீஸ் 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து சற்று முன் ஒரு சேனலில் ஒரு லைவ் வீடியோ வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நாட்டை வந்து நாட்டுடைய ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டிய இவங்களே வந்துட்டு குடிச்சிட்டு பப்ளிக்கை வந்து நடு ரோட்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் யார் வந்து பாதுகாக்கிறது? எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக போயிடுது. எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட் மேலேயும் கோவப்படுறாங்க. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நாம் எப்படி ஒழுக்கமாக இருக்கோன்றது தான் முக்கியம். இதெல்லாம் வந்து எப்படி மாறப்போகுது? மன்னன் எப்படியோ மக்களை ஒழி, இது வந்து படத்தில் பார்த்தது, புராணத்தில் படித்தது எல்லாம். ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்து ஆட்சி அப்படின்றத ஒன்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய்யான போர்வைக்குள்ளே வந்து உண்மையாக இருக்கோன்ற கெத்தில் வந்து எல்லாரும் தப்பு செஞ்சிட்ருக்கோம். இது என்றைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. ரோடு ஆக்சிடெண்ட் நம்ம வந்து காலையில் பல்லு விழுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. டெய்லி ஆக்சிடெண்ட் நடக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் காஸ்ட்லி பைக்கு, ரேஷ் டிரைவிங், ஒன் வே டிரைவிங், இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து நிறைய பேர் இறந்துட்டுருப்பாங்க. இதுக்கு வந்து அடித்தளம் என்ன? அவன் உயிர் அவங்க தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இது நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பாடுபடும், என்ன செய்ய போகிறீங்க, என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்க போகிறீங்க, மக்களுக்கு எப்படி பயம் வந்து நீங்கள் வர வைக்க போகிறீங்க? ஸோ லைசன்ஸ், இத்தனை வயசு இருக்கவங்க தான் வண்டி ஓட்டணும், அவங்களுக்கு இவ்வளோ லைசன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து ஸோ இப்போ எடப்பாடி சார் வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ வாகனங்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வந்துருந்துச்சு. ஏன் ஏற்கனவே வண்டி இல்லையா? ஏன் யார் வீட்லேயும் சைக்கிள் கூட இல்லையா? புதுசாக எதுக்கு வண்டி வாங்குறீங்க? இவ்வளோ வண்டி தேவையா? அரசாங்க செலவில் எதுக்கு இவ்வளோ வண்டி? எங்கள் வரி பணத்தில் வண்டி வாங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எங்கள் செலவில் நீங்கள் வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கு எங்ககிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஏற்கனவே வண்டி அங்கங்கே சைரன் வச்சு போயிட்டு தான் இருக்குது. ஆம்புலன்ஸை தவிர சைரன் வச்ச வண்டி எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக போயிட்டு தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஸோ கவர்மெண்ட்
இதுக்கு என்ன வந்து ஸ்டெப் எடுக்க போகுது? ஆம்புலன்ஸுக்கு வழி கிடைக்கிற மாதிரி என்னைக்கு நிலமை மாறப்போகுது? ஸோ சிக்னல் பிளாக்கிங் ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் எனக்கு இருக்குது. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்பி டூல்ஸ் திருவான்மியூர். ஸோ எஸ்ஆர்பி டூல்ஸில் வந்துட்டு ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் க்ரீன் விழுந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அடுத்த சிக்னல் இருக்குது டேடல் பார்க். அந்த சிக்னலில் ரெட்டு விழுது. மேபி நான் கேட்குறது தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை. என்னென்னா, ஒரு முன்னாடி நம்பர் 1 ஒரு சிக்னல் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா நம்பர் 2 ஷுட் பி ஓப்பன் இல்லையா? ஸோ அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லாக் பண்ணிவிட்டு, ஸோ இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. இதை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, இதுக்கு வந்து எனக்கு பதில் வேணும். ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுக்காத எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி ரோடு ஆகட்டும், மேம்பாலமாகட்டும், எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? சேஃப் ஜேர்னிக்கு தான் ட்ராவல். ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி கிடைக்கல அப்படின்னா அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? படத்தில் மட்டும் வந்து சரன்னு போனாலாம் சரி வராதில்ல. எலெக்ஷன் டைமில் எம்பி ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், பிரசிடெண்ட் ஆகட்டும், அவங்க வர்றப்போ மட்டும் எல்லா ரோடும் வந்து கிளியர் ஆகுது, டிராஃபிக்கே இல்லாமல் சல்லுன்னு போகிறீங்க. அந்த நிலைமை ஏன் சாதாரண மக்களுக்கு வர மாட்டேங்குது? ஆம்புலன்ஸுக்கு வர மாட்டேங்குது. ஆம்புலன்ஸுக்குள்ளே இருக்கிறதும் உயிர் தானே. அந்த உயிரை விட வந்து அப்படி என்ன உங்கள் பதவி முக்கியம்? எதாவது மீட்டிங் போடுறீங்கன்னா மட்டும் அந்த ஏரியா க்ளீன் ஆகிடுது. எதாவது பெரிய அதிகாரி வராங்கன்னா மட்டும் அந்த ஏரியா சுத்தமாகிடுது. இன்னொரு டவுட்டு, எத்தனை எம்எல்ஏ வந்து உங்கள் ஏரியாவில் வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த இடம் குப்பை டம்ப்பையாக இருக்குது, எப்போ வந்து க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க? எல்லா ஏரியாலையும் குப்பை டம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வாங்குகிற வண்டி, இப்போ வாங்கினீங்களே இவ்வளோ வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுக்கு, அதுக்கு பதில் குப்பை வண்டி ஜாஸ்தி பண்ணுங்கள். குப்பையை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுங்கள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி பச்சை கலர் சிவப்பு கலரில் வந்து மக்கற குப்பை மக்காத குப்பைன்னு வாங்கினீங்க. நானும் போட்டிருக்கேன் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஆனால் அது வந்து எங்கே போகுது? திருப்பி ஒரே இடத்துல தான் கொட்டுறீங்க. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், பறவைகளுடைய சரணாலயம், முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ தான் ஞாபகம் வருது, பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். ஸோ அங்கே வந்து குப்பை கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் டன் கணக்கில். அது என்ன ஆகுது? அப்படியே தான் இருக்குது. அங்கே இருக்கிற பறவைங்களை அழிச்சிட்டு குப்பை ஒரு சைடு குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் இல்லீகலாக கொடுக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒவ்வொரு கான்ட்ராக்டும் பல சமாதிகள் மேலே தான் நீங்கள் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. தென் அகெயின் வந்து குப்பைன்னு வரும்போது ஃபாரின்ல இருந்து பயோ வேஸ்ட், இ வேஸ்டெல்லாம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து டம்ப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் 7 சேனலில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. நியூஸ் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ ஸ்வச் பாரத் எங்கே போனாங்கன்னு தெரியல. இவ்வளோ டன் கணக்கில் வெளிநாட்டில் இருந்து வருதுன்னா, ஸோ இதை வந்து யார் வந்து பார்க்கணும்? படத்தில் மட்டும்தான் நல்லது நடக்குது. நல்லது நடக்கிற படத்தை வந்து அதில் என்ன கான்செப்டோ அதை எடுத்துக்க மாட்டோம். கெட்டது நடக்கிறத மட்டும் ஈஸியாக வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த பயோ வேஸ்ட்டை கேன் யூ ஸ்டாப்? ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வர்ற அந்த கழிவுகள், நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தே வர கழிவுகள், இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? இதுக்கு வந்து என்ன தீர்வு? இதுக்கு மேலேயும் வந்து குப்பை நீங்கள் இதே மாதிரி நம்ம வந்து சிறுதுளி பெருவெள்ள மாதிரி ஒரு துளி வைரஸ் வந்து ஒரு பெரிய அழிவுக்கு வந்து காரணம் ஒரு மூலக்கூறு. இதை வந்து எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ண போகிறீங்க? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்னை சிட்டியில் எப்படி நடக்க போகுது? தமிழ்நாட்டில் எப்படி நடக்க போகுது? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னால் நான் உண்மையான குப்பையை சொல்கிறாங்க, எங்களை லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்க. இன்றைக்கி நியூஸில் நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போகிறதா சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. செஞ்சிங்கன்னா கொடான கொடி நன்றிகள். ஆனால் ஸோ இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் ஒய்ன்னு கேட்க சொல்லியிருக்காங்க.
ஒய், ஹவு, வென், வேர், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறீங்க, எந்த கார்ப்பரேட் கிட்ட, எந்த இண்டஸ்ட்ரியல் கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டை கொடுக்க போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்த போதா, தரமான சிமெண்ட்டு, ஜல்லி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி பண்ண போகிறீங்களா, இதுக்கு எவ்வளோ செலவு? ஸோ நீங்கள் அந்த பட்ஜெட்டில் கடன் வாங்கிறதுக்காக நீங்கள் கேட்டிருந்த பட்ஜெட் படி 41,965 கோடி பணம் இதுக்கு இன்க்ளூடடா, இல்லை இந்த அத்திக்கடவு திட்டத்துக்கு இன்னும் ஏதாச்சும் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கீங்க, இந்த 41,965 கோடியில் இன்க்ளூடடா இல்லை எக்ஸ்க்ளூடடா, இது வந்து எங்களுக்கு வெளிப்படையாக வேணும். அந்த திட்டத்துக்கு உங்களுடைய ப்ளூ பிரிண்ட், நீங்கள் என்னெல்லாம் போடுறீங்க, யார்கிட்ட டெண்டர் கொடுக்குறீங்க, இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும். லைவாக என்ன ப்ராக்ரஸ் நடந்துகிட்ருக்கு, மந்த்லி ப்ராக்ரஸ் ஷீட் மாதிரி நீங்கள் எங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும். எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறீங்கன்ற விஷயம்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எங்களோட உரிமை. அத்தனை கோடி நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா தமிழ்நாடுன்ற பேரில் தான் வாங்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேரில் நீங்கள் வாங்கலை, சரிங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு மொத்தம் சோத்துக்கு பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாடுபட்டவங்க இன்றைக்கி பிச்சை எடுத்துருக்கோம். பிச்சைக்காரனோட கேவலமாக இருந்துட்டுருக்காங்க விவசாயி. தமிழ்நாட்டில் தெரு பிச்சைக்காரன் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாண்புமிகு எம்எல்ஏஸ்? எத்தனை பிச்சைக்காரங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தவங்க தான் பிச்சைக்காரங்களாக இருக்காங்க, குறிப்பாக விவசாயிங்க. எத்தனை பிச்சைக்காரங்களை நீங்கள் வந்து நல்லவங்களை திருப்பி மாற்றிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க? இலவசம் யாருக்கு? வீடு, சொத்து இதெல்லாம் இருக்கவங்களுக்கு அதுக்கு இலவசம். எங்களுக்கு நீங்கள் இலவசமாக என்ன தெரியுமா கொடுக்கணும்? இயற்கை இலவசமாக கொடுக்குற காற்று, தண்ணி, இது ஒழுங்காக எங்களுக்கு இருந்தாலே நான் ரொம்ப விரும்புகிறேன். அதை விட்டுட்டு டிவி, மிக்சி, கிரைண்டர், சைக்கிளு, ஃபோனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறோம். வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க, விவசாயத்தை மேம்பாட்டு பண்ணுங்கள். இன்னைக்கு வரைக்கும் விவசாயி கத்திக்கிட்டே தான் இருக்கான், போராடிக்கிட்டே தான் இருக்கான், செத்துக்கிட்டே தான் இருக்கான். எத்தனை பேருங்க, எத்தனை அரசியல்வாதிகளுக்கு தூக்கு போட்டு செத்துருக்கீங்க விவசாயி பாடுபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு? சொல்லுங்கள். ஏன் என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். யாரும் நாங்கள் இது வரைக்கும் தூக்கு போட்டு சாகலையே. விவசாயம் மட்டும்தான் சாகணுமா? மற்ற துறைகளில் இருக்கவங்களாம் வந்து ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கிது, தண்ணியிலேருந்து எல்லாம். ஸோ நிறைய பேர் பிச்சைக்காரெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து ஓல்டேஜ் ஹோமு, ஆர்ஃபனேஜ் ஹோமு அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, 5 வயசு 3 வயசு குழந்தைலாம் எய்ட்ஸு, கேன்சர் இப்படி உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை ஓல்டேஜ் ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் வந்து லைசன்ஸ்டோடு இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க தொகுதியில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருக்கீங்க? ஏன் அவங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கீங்களா? நேரில் போய் பேசியிருக்கீங்களா? அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் மெடிக்கல் ஹெல்ப் நம்ம பண்ண முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? நேரில் போய் செஞ்சுருக்கீங்களா? கோடி கோடியாக பணம் மட்டும் இருக்குது, மக்களுக்கு சேரிங்கன்னு வருது. இலவசம்னு இவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க. இலவசம் யாருக்கு கொடுக்குறீங்க? அதுவும் எங்களோட வரி பணம். எங்களுக்கு இலவசன்றது தேவை கிடையாது. இலவசம் இல்லாத அரசு வேணும் எங்களுக்கு. தண்ணியை இலவசமாக கொடுக்குற அரசு வேணும். அப்புறம் மெட்ரோ ரயில் எதுக்கு வந்துச்சு சென்னையில்? மற்ற சிட்டியில் இருக்குன்ட்டு இங்கே வந்து மெட்ரோ ரயில் போட்டாச்சா? அதனால் வந்து என்ன கிடச்சிது? 2 ஸ்டாப்புக்கு 30 ரூபா 40 ரூபா வந்து டிக்கெட் ஃபேர். யாருக்கு மெட்ரோ ரயில்? அதுக்கு எவ்வளோ நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கி எவ்வளோ செலவு பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி எவ்வளோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு? அதால் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? எதுக்கு மெட்ரோ ரயில் சொல்லுங்கள்? அந்த மெட்ரோவில் நீங்கள் போட்ட காசு எவ்வளோ ஆச்சு? இந்த லிஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். போன வருஷம் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுக்க முடியுமா? இப்போ இந்த 1000 ரூபா 500 ரூபா நோட்டு பிரச்சனை இருந்துச்சு, அது எவ்வளோ? அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுத்துருந்தது?
எவ்வளோ அழிஞ்சுது, அதை என்ன பண்ணீங்க, அந்த பழைய நோட்டை வாங்கி என்ன பண்ணீங்க, புது நோட்டு போக்கம் என்ன ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் எங்கே. ஸ்லம் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பல இடத்துல இருக்குது. பாதி பகுதி ஸ்லம் ஏரியா தான் இருக்குது, மீதி பகுதி கட்டடங்களாக இருக்குது. அந்த ஸ்லம்மில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன. உமன்ஸ் டேக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்தாங்க, அதில் வந்து பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. என்னென்னா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒன்று நம்ம இப்போ அந்த பணக்காரங்களாம் செஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் எங்கே கிடைக்குது, ஸ்லம்மில் இருக்க லேடிஸ் அவங்கக்கிட்ட இருந்து தான் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸ்லாம் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்கன் திருடுறது, ஸ்கின்னை விற்கிறது. ஏன்னா அவங்களுக்கு காசு இல்லை, அவங்களுக்கு வந்து என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பணத்தாசையை காமிச்சு ஏமாற்றிக்கிட்டு அவங்ககிட்ட ஸ்கின்னை தின்றது, அப்புறம் இந்த லேடிஸை வந்து விபச்சாரத்துக்கு தள்ளுறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குங்க சென்னையில். தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லேடிஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்கின்னு விற்கிறாங்க. மாட்டுத்தோல் போய் இப்போ மனுஷத்தோல் விற்கிற நிலமை வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யாரும் இதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து பேங்க் சார்ஜஸ். பேங்க்ன்றது எதுக்காக, யாருக்காக? விவசாய கடன் வாங்கினவன் செத்துக்கிட்டு இருக்கான், கோடிக்கணக்கில் கடன் வாங்குறவன் சந்தோஷமாக இருக்கான். பேங்க்ன்ற ஸ்கீம் யாருக்காக வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, இந்த விஷயமே பாதி புரியாது. அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்டாக தான் எல்லாம் போய்ட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க, பேங்க்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது, யாருக்காக, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக எங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் ரவுடிசம். தெருக்கு குத்துட்டு இருக்க மாதிரி ரவுடிங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து எப்போ முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னு தெரியல. சினிமாவில் மட்டும்தான் ரவுடி அழிகிறான், நிஜத்தில் கிடையாது. இதுக்கு வந்து காவல்துறை இல்லை எம்எல்ஏஸ் யார் வந்து ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ரவுடிசம் இல்லாத மாநிலம் வேணும் உங்களுக்கு, உங்களால் தர முடியுமா? கேள்விப்பட்ட விஷயங்கள், வீடியோஸில் பார்த்த விஷயங்கள் தான். ரவுடியாக இருந்தவங்க தான் இன்றைக்கி வந்து பதவியில் இருக்காங்க. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க? நெக்ஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சரி, என்ன ஒரு ஸ்கீமை வச்சுருக்கீங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மேண்டேட்ரி ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு அடிபட்டாங்க, ஃபீவர் வந்தாலும் எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து சிசேரியன் பண்ணுறது இப்போ வந்து சாதாரண விஷயமாக போயிடுச்சு. சுகப்பிரசவன்றது ஒன்று இல்லை. அதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மக்களோட நலனுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏன் வந்து இத்தனை வருஷமாக இல்லாத வியாதிகள் இப்போ வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள், அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஆண் பால், பெண் பால், முப்பால், அந்த மூணாவது பால் தான் திருநங்கைகள். திருநங்கைகள் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனால் அதையும் வந்து தவறான வழியில் அவங்க தள்ளப்படுறாங்க. எல்லாமே சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் வேணும், அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீண்டத்தக்காதவர்கள், ஒரு செக்ஸ் கருவியாக தான் வந்து சமுதாயம் பார்த்துட்ருக்கு. அவங்களையும் பல பேர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்கள வெளிக்கொண்டு வாங்க. ஸ்டாண்ட் பை மீ அப்படின்னு ஒரு கான்செப்டில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கொண்டு வந்துட்டு அரசாங்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது? மேலுக்கு தனியாக டாய்லெட் இருக்குது, ஃபீமேலுக்கு தனியாக டாய்லெட் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் இருக்க போகும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவையா இல்லையா? முதல்ல அவங்களுக்கு செக்ஸ் பொருளாக பார்க்கறத வந்து நிறுத்தணும். கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஆர்கே நகர்
இப்போ போயிட்டுருக்க ஒரு பெரிய பிரச்சனை. 2020 மேட்ச் மாதிரி போயிட்டுருக்கு. எலெக்ஷன் அப்போது பொதுவாக அந்த பிரச்சாரம் பண்ணுவீங்க. அதுக்கு செய்கிற செலவுலாம் யார் பாக்கெட்லேருந்து எடுக்கிறீங்க? யார் காசு? ஸோ இந்த ஏரியாவில் இவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்ற விவரம் எங்களுக்கு வேணும். போன வருஷம் எலெக்ஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? பிரச்சாரத்துக்குலாம் எவ்வளோ செலவாச்சு? மேடை போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு? குவார்ட்டருக்கு எவ்வளோ செலவாச்சு? இந்த பில்லெல்லாம் எங்களுக்கு காட்ட முடியுமா? லெட்ஸ் மேக் ஆல் த பில்லிங் டீட்டெயில்ஸ் இன் டிரான்ஸ்பரன்சி மோட். சரிங்களா? ஏன்னா எங்கள் காசு இல்லைங்களா, எங்களுக்குன்ட்டு நீங்கள் வாங்குகிற காசு மத்திய அரசுக்கிட்ட கடன்ன்ற பேரில் வாங்குறீங்க. அந்த கடனை நீங்களே சாப்பிட்டுட்டு ஏப்பத்தை மட்டும் எங்கள் மேலே தள்ளி விட்றீங்க. இதெல்லாம் யாருக்கு? எங்களுக்கு தேவையில்லை. பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது, மொபைல் நெட்வொர்க், கவர்மெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் மற்ற நெட்வொர்க்லாம் ஏன் வந்து பிஸ்னஸ் பார்க்க போகிறாங்க? நம்ம இஸ்ரோவில் எவ்வளவோ டேட்டா வந்து இன்டர்நெட் ஸ்பீடு சொல்கிறாங்க. அது எந்த நெட்வொர்க்கில் வேணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டோட அதோடைய ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் வந்து சில பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணல. அதை வந்து நல்ல வழியாக வந்து கொண்டு வந்து கவர்மெண்ட்டோட இதை கொண்டு வரலாமே. 2G 3G 4G இதில் ஸ்கேம் தான் போயிட்டுருக்கு. அதுக்கான ரிசல்ட் என்னமோ தெரியல. இந்த மாதிரி கவர்மெண்ட்டோடது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ப்ரைவேட்டு கார்பரேஷன் போயிட்டு இருந்தால் என்ன தான் செய்கிறது? ஸ்லாட்டர் ஹவுஸ் அனிமல்ஸை வந்து கொடூரமான முறையில் வந்து அங்கே சாகடிச்சு இவ்வளோ குடும்பம் பண்ணிட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு ஏன் போகுது? அடிமாட்டு விலை அப்படின்னு ஒன்று ஏன் இருக்குது? அதே உயிரினங்களை வந்து விவசாயிகளே யூஸ் பண்ணலாமே நிறைய நல்ல விஷயத்துக்கு. பசுமை தீவனம். ஸோ விவசாய பூமியில் வந்து மாட்டோடைய சாணம் விழுந்தாலே வந்து மண்ணோட தன்மை நல்லா பெருகுமே. அப்புறம் இதுக்கு வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க பீட்டா. ஸோ ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்து சொல்கிறத நீங்கள் வந்து கேட்டு பர்மிஷன் கொடுப்பீங்க. ஆனால் வந்து காலங்காலமாக வந்து மாட்டை பற்றி மண்ணை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை முடிஞ்சது அப்படிதான் நினைக்கிறேன். திருப்பி எப்போ சொரிஞ்சு விடுவாங்கன்னு தெரில. ஸோ இப்போ பீட்டா வந்து சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு அந்த நம்ம நாட்டு நாய்கள் அங்கே வந்து இப்போ கை வச்சுட்ருக்காங்க. சைதாப்பேட் கோர்ட்டில் கேஸ் போய்ட்டுருக்கு. என்னென்னா இந்த நாய்களை வந்து அவங்க பராமரிக்க மாட்டுறாங்க, அதை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. இப்படி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னா ஒரே ஒரு கேள்வி, சிஎம் போஸ்ட்டையும் இப்போ செம்ம ஃபாரினர்ஸ்க்கே கொடுத்துருங்க, அவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போடுறோம். அப்புறம் இதுக்கு நான் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் செய்யணும்? புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உயிர் வாழத்துக்கு தேவையான அரிசி கோதுமை விளைச்சலுக்கான தேவையானதை வந்து நம்ம நாட்டில் மதிப்பு இல்லை. ஆனால் வந்து ஃப்ளேவராக காண்டம் செய்கிறது, அதுக்கு வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம நாட்டில் வந்துட்டு டைம் இருக்குது. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க நிதர்சனம். சரிங்க, ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். என்னென்னா, ஸோ இவ்வளோ நேரம் பேசினது அந்த லிஸ்ட்டு வருவோம். இப்போ என்னென்னா, இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வேணும். வாட்டர், டாஸ்மாக், ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் ஃபீஸ், எம்ப்ளாய்மெண்ட்டு, ட்ரைனேஜ், பேங்க் சார்ஜஸ்ஸு, பெக்கர்ஸ், ஃப்ரீ பைஸ், ரவுடிஸு, என்வாயன்மெண்ட்டுக்காக என்னங்க செஞ்சிகிட்ருக்கு கவர்மெண்ட்டு? அனிமல்ஸ், ஆர்பனேஜ், ஓல்டேஜ் ஹோம்ஸ், டிசீஸ், ஹெச்ஐவி, கேன்சரு, உமன்ஸுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நல்லது செய்கிறீங்க? பிளாஸ்டிக்னு ஒரு வைரஸ் ஒன்று நாடு ஃபுல்லாக பரவிட்டுருக்கு, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? டிராஃபிக்கு, டிரான்ஸ்போர்ட்டு, டோல் மாஃபியா, டோல்கேட்டை சொல்கிறேன், அப்புறம் லேண்ட் மாஃபியா, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், கார்ப்பரேட்ஸு. ஸோ இந்த ட்ரைனேஜில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் எங்கே வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டேறீங்க? அவங்களும் மனுஷன் தானே. அவங்க இல்லைன்னா நம்மளாம் வந்து குப்பை. அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கொடுங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க.
அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றது சொல்லுங்கள். வேறு என்ன பிரச்சனை இருக்குது? ஸ்லாட்டர் ஹவுஸ், பசுமை தீவனம்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. விவசாயிகளுக்கு வந்து இப்போது எல்லாம் வந்து மருந்து, இயற்கை விவசாயம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து போராடிக்கிட்டு இருந்தார். அவரை பற்றி கூகுளில் போய் தேடி பாருங்கள், அவரை பேசியிருப்பார், நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்ம செஞ்சால் அவர் முன்னேறிடுவாருன்றது அர்த்தம் கிடையாது. அவர் சொல்கிற விஷயத்தால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னேறோமா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. என்விரான்மெண்ட், ஃபுட் வேஸ்டேஜ், இவ்வளோ ஃபுட் வேஸ்டேஜ் இருந்துகிட்ருக்கு. மெட்ரோ ரயில் என்னாச்சு? எலெக்ஷன், தண்ணீர் பந்தல்னு ஒன்று இப்போ ஒன்று வச்சுருவீங்க. வெயில் காலத்தில் மட்டும் வைப்பீங்க, அங்கங்கே ஒரு டம்ளர் வச்சு வைப்பீங்க. யாருக்கு அங்கே கிரவுண்ட் வாட்டர் எங்களுக்கு கொடுங்க ப்ராப்பராக, அப்படி இருக்குங்க தண்ணீர் பந்தல் நீங்கள் வைக்கிறீங்க. கடன், தமிழ்நாட்டு மேலே கடன். காலையில் படித்த நியூஸ், 30,612 கோடி வந்து ஏதோ எஜுகேஷனுக்கு ஒதுக்கிருக்கீங்கன்னா அதில் 3.5 லட்சம் வந்து பூவர்க்காகும். எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொண்டு வாங்க. இந்த மாதிரி விஷயத்த ஃப்ரீயாக கொடுக்காம மிக்சி, கிரைண்டரு, லொக்குலஸ்லாம் கொடுத்து எங்களுக்கு ப்ரோஜனம் கிடையாதுங்க. இலவசம்ன்ற பேரில் எங்களை அடிமையாக்குறாங்க. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா செய்கிறவங்கள செய்ய விடுங்க. அதை விட்டுட்டு இந்த நிலத்தில் இது விளையாது, இனிமேல் வந்து இங்கே பில்டிங் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி படிப்பறிவில்லாத விவசாயிகளை வந்து மேலும் மேலும் முட்டலாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே நொந்து மிஞ்சி போயிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க நோக்கடிக்காது. டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, எதையும் மாற்றக்கூடிய திறமை வந்து டெக்னாலஜியில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த டெக்னாலஜியால் அரிசி டவுன்லோட் பண்ண முடியாது, கோதுமையை டவுன்லோட் பண்ண முடியாது, தண்ணியை டவுன்லோட் பண்ண முடியாது, ஆக்சிஜன், காற்றை டவுன்லோட் பண்ண முடியாது. இதுக்கு இயற்கை வேணும், நம்ம மரம் வேணும். எல்லா இடத்துலையும் பில்டிங்காக கட்டிட்டு என்ன பண்ண போகிறோம்? எந்த எம்எல்ஏவாச்சும் உங்கள் தொகுதியில் இப்போது கரண்ட்டாக இல்லீகலாக நடந்துகிட்ருக்க கன்ஸ்ட்ரக்ஷனை போய் தடுத்து நிறுத்த முடியுமா உங்களால்? ஸோ இனிமேல் நடக்கிற எல்லா கணக்கு வழக்கையும் வந்து எங்களுக்கு லைவாக காட்ட முடியுமா? எல்லா எம்எல்ஏஸும் இதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு முன்னாடி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து என்ன, இப்போது வந்து உங்கள் பேரில் வந்து என்னெல்லாம் இருக்குது, உங்களோட வந்து பினாமி யார், இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியும். எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் எங்கே படிக்கிறாங்க, பொண்ணு எங்கே படிக்கிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து எத்தனை இடத்துல வீடு கட்டியிருக்கீங்க, எவ்வளோ லேண்ட் இருக்குது, இதெல்லாம் சொல்ல முடியுமா? உண்மையான சொத்து எது தெரியுமாங்க? ஒருத்தனுக்கு சோறு போடுறது தான். அதை தான் விவசாயம் செஞ்சிட்ருக்கான். விவசாயி கடைசி வரைக்கும் விவசாயியாக தான் இருக்கான். ஆனால் அவனை நீங்கள் விவசாயம் செய்ய விட மாட்டீங்க. நாங்கள் விவசாயம் கேட்குறோங்க. கொஞ்ச நாள், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் பேன், அதாவது நியூஸ் பேப்பரில் சாப்பாடெலாம் வந்து வெட்டி கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆனால் அது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கா. ஃபுட் ஹெல்த் மினிஸ்டர் எங்கே இருக்காரு சார்? உங்களுக்கான சில கேள்விகள். ஸோ ஃபுட் எல்லாமே இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்கா? ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ஃபுட்டு வேஸ்ட்டு 2016 வந்து 6.5 tons ஆஃப் ஃபுட்டு வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல படித்தேன். எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான்ற விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெருக்கு பிச்சைக்காரன் தான் இருக்கான். பல பேர்கிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணப்போ ஊரில் விவசாயம் பண்ண முடியல, இங்கே வேலை தேடி வந்தால் இங்கே பிச்சை எடுத்துட்டோம். இதுதான். இப்படி எல்லாருமே சென்னைன்னு வந்துட்டா அந்த ஊரை யாரெல்லாம் காப்பாற்றுறது? இது நம்ம ஊரை நம்ம திரும்பி பார்ப்போம். இப்போ இருக்க எம்எல்ஏஸ் யோசிங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு, நம்மளோட குழந்தைங்களுக்கு பணத்தை மட்டும் சேர்த்து வச்சு நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. இயற்கைன்னு ஒன்று வேணும். இயற்கைக்கு புறம்பாக நம்ம வந்து செயல்பட முடியாது. மீத்தேன், அதை எடுத்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? 60 வருஷமாச்சு சுதந்திரம் கிடச்சி. 60 வருஷமாக மீத்தேனை வச்சா எல்லாம் மூச்சு விட்டுட்ருக்காங்க. மீத்தேனை வச்சா எல்லாம் வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. புதுசாக மீத்தேன் யாரோ ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா எதுக்குங்க அதெல்லாம்? சைனா, யுஎஸ், ஜப்பான், யூரோப்
இந்த நாட்டில் இந்த மாதிரி பல அயல் நாட்டில் நடக்கிற 6 மாதம் 1 வருஷம் கழித்து வர ப்ராடக்ட்லாம் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் வந்து விளம்பரம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் அந்த டிஜிட்டல் இந்தியா, நோட் த பாயிண்ட், டிஜிட்டல் இந்தியாவில் விவசாயியை பற்றி எந்த டிவிலையாச்சும் எந்த நியூஸ்லையாச்சும் எக்ஸப்ட் சோஷியல் மீடியா ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா? இந்த விதைகள் இங்கே கிடைக்குது அப்படின்ட்டு. நல்லது நடந்தால் மட்டும் காட்டுவீங்க. வில்லேஜ் விஞ்ஞானிஸ் வந்து எதோ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கூட பிளாஸ்டிக்லேருந்து டீசல்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ கேன் யூ ஹெல்ப் இட்? பிளாஸ்டிக்லேருந்து தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுங்க. அப்துல் கலாம் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் வில்லேஜ் விஞ்ஞானி தான். அவருக்கு மதிப்பு கொடுப்போங்க. இந்தியா 2020 விஷன்னு ஒன்று வச்சார். ஸோ இப்போ அதை தாண்டி வந்து நம்ம நரேந்திர மோடி சார் வந்து இந்தியா 2028 சம்திங் ஏதோ ஒன்று போயிருக்காரு. 5000 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. 5000 பேருக்கு வீடு எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க? ஆகாயத்துலையா? விவசாய பூமி அடிச்சு தானே. ஏங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் எப்படிங்க வாழ்ந்தாங்க? டெக்னாலஜின்ற பேரில் வந்து நம்ம அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி யூட்டிலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி பீப்புளோட வந்து பேசுங்க. எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். நம்பிக்கை துரோகம் தான் வந்துட்டுருக்கு. உங்களை எதிர்க்கணுன்ற எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. எங்களோட நோக்கம் விவசாயிகளை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். பல பேர் பல கேள்வியோடு இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காங்க. பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது. இனி ஒரு விதி செய்வோம். விதியினை மாற்றம் இது செய்வோம். ஜெய் ஹிந்த்.